வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி நம்ம அரைச்சி பார்க்கலாங்க. பாருங்கள், வேர்க்கடலை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்காங்க. அதில் வந்து காஞ்ச மிளகா ஒரு 3 போடுறேன், 3 பல் பூண்டு போடுறேங்க. பாருங்கள், கொஞ்சமாக புளி, இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை நல்லா நம்ம வறுத்துட்டோம். இப்போ இதில் இருக்கிற காஞ்ச மிளகாலாம் எடுத்துடலாங்க. நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வேர்க்கடலை நல்லா ஆற வச்சு இதில் இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அதில் இருக்கிற நம்ம தோல்லாம் எடுத்துன்னு வந்துட்டோம். பாருங்கள், அது வேர்க்கடலை இருக்கிற தோல்லாம் எடுத்துன்னு வந்துட்டோம் நம்ம க்ளீனாக. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அந்த பூண்டெல்லாம் நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா தோல் உரிக்க வருங்க. நல்லா ஏற்கனவே சுட்ட பூண்டு மாதிரி தான் இங்கே இருக்குது, நல்லா வரப்பட்டு. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மிளகாலாம் அதில் போட்டுக்கலாங்க. புளி வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த புளியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை அரைச்சின்னு வந்துடலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சட்னி அரைச்சிட்டோம். நம்ம இது தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தாளிச்சிட்டு வந்துடலாங்க. நான் எப்பவுமே சட்னி தாளிக்கும் போது தோசை ஊற்றும் போது தவாலே தாளிச்சுப்பேங்க. தவா காயிட்டோங்க நல்லா. பாருங்கள், தவா நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம், சின்ன கரண்டியில். கடுகுலேயே நான் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்காங்க, அதனால் எக்ஸ்ட்ரா உளுத்தம் பருப்பு இல்லை. கடுகு நல்லா பொங்கிச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே சட்னியில் தள்ளிடலாம். அவ்வளோதான், சட்னி தளிச்சாச்சு. இப்போ நம்ம சூடாக தோசை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை ஊற்றி அதை மூடிடலாங்க. பாருங்கள், தோசை நல்லா வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாங்க நம்ம. அவ்வளோதாங்க, தோசை ரெடி. சூப்பராக வேர்க்கடலை சட்னி ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.